உங்கள் யூடியூப்பில் இன்றைக்கி போய் கரிமா யாதவ் அப்படின்ற பேர் குறித்து கொள்ளுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் யார் இங்கே இருக்கீங்களோ, கரிமா யாதவ்ன்ற ஒரு பெண் பேரை போடுங்க. யூல் ஃபைண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் woman who could have ever seen. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு அழகான பெண்ணை பார்ப்பீர்கள். ஆனால் அந்த அழகு இப்போ பிரச்சனையே இல்லை. இந்த கரிமா யாதவ் என்ன பண்ணுறாங்க, உங்களை காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு யங் பப்ளிங் கேர்ள், 19 வயது பெண், பேரழகி. அவங்க ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு போய் ரேம்ப் வாக் பண்ணி அந்த காம்படிஷனில் ஆகச்சிறந்த ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய பெண்ணுன்னு அவங்களுக்கு ஷீ கெட்ஸ் தி பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கின் டெக்ஸ்சர்னு ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. அடுத்தது அவங்க போக வேண்டியது எங்கேனாக்க உலக அழகி போட்டிக்கு. உலக அழகி போட்டிக்கு ஒரு பெண் செலக்ட் ஆனால் இந்த நாட்டில் என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அத்தனை நகை கம்பெனி, அத்தனை க்ரீம் கம்பெனி, அத்தனை ஷாம்பூ கம்பெனி, அத்தனை சோப் கம்பெனி, இவங்கெல்லாம் பிராண்ட் அம்பாசிடராக கூப்பிடுவாங்க. தவிர பாலிவுட் கூப்பிடும், ஏன்னா நார்த் இந்தியாவில் இருக்க பெண்ணு, பாலிவுட் கூப்பிடும், எல்லா விதமான வுட்ஸும் கூப்பிடும். இப்படி எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னா இட் மீன்ஸ் வாட்? வெளிச்சம், புகழ், பணம், பெரிய ஃபேன் ஃபாலோயிங். இதெல்லாம் சாதாரண மனிதனுக்கே கிரங்கடிக்கக்கூடிய, போதை தரக்கூடிய விஷயங்கள். ஒரு 19 வயசு பெண்ணுக்கு அது எப்படி இருக்கும்? அந்த பெண்ணு உட்காந்து யோசிக்கிறாங்க, நான் உலக அழகி போட்டிக்கு போகிறது தான் என்னுடைய லட்சியமா? வாட் இஸ் மை மோட்டோ இன் லைஃப்? உங்கள் ஐயா சொன்னார் இல்லையா, வாட்ஸ் த மோட்டோ ஆஃப் தி ஸ்கூல்? அவேர், அஸ்பயர், அச்சீவ். அவேர்ன்றது என்ன தெரியுங்களா? அவேர்னஸ். எது நான் யாரு அப்படின்ற அந்த அவேர்னஸ் இருக்கு இல்லையா? நான் யார் என்ற ஆகப்பெரிய தேடலினுடைய உச்சத்திற்கு சென்றது தான் ரமண மகரிஷியினுடைய ஆகப்பெரிய சாதனை. அப்ப அவேர்னஸ், நான் யாரு? ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்ல வந்து நின்று இந்த முகம் அழகா இருக்குன்னு இந்தியா முழுக்க சொல்லிட்டாங்க, உலகம் முழுக்க சொல்லணும்னு தேடி ஓடி திரியணும்ன்ற அந்த ஆளா? இல்லையா மனசு வேறையா அப்படின்னு அந்த 19 வயது பொண்ணு உட்காந்து யோசிச்சாங்க. யோசிச்சு, எனக்கு புகழ் முக்கியம் இல்லை, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு வெளிச்சம் முக்கியம் இல்லை, எனக்கு கைத்தட்டல்கள் முக்கியம் இல்லை, எனக்கு ரசிகர் கூட்டம் முக்கியம் இல்லை, இவை எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அப்ப என்ன? இந்த வெளியிலே இருக்கக்கூடிய இந்த அழகை வைத்துக்கொண்டு எனக்கு கிடைக்கக்கூடிய இத்தனையையும் தாண்டி என் மனசுக்குள்ள ஒரு பெரிய அழகு இருக்கு. அந்த அழகுக்கு பேர் என்ன தெரியுங்களா? வில், டிட்டர்மினேஷன், டெடிகேஷன், சர்வீஸ், சாக்ரிஃபைஸ். இது எல்லாத்தையும் ஒருங்கே சேர்ந்த அந்த அகம் இருக்கிறதே, அந்த அக அழகிற்கு முன்னால் இந்த புற அழகு தோற்று ஓடி போகும் என்று ஒரு நொடியில் அந்த பெண் தன்னை அடையாளம் காணுகிறாள். கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் என்ற பரீட்சையை எழுதுகிறாள், தேர்ச்சி பெறுகிறாள். ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்து 6 மாதம் ட்ரைனிங் எடுக்கிறாள். ஷி இஸ் கமிஷன்ட் அஸ் அன் ஆஃபீஸர். இன்றைக்கு கரிமா யாதவ் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் அடையாளமே தெரியாத ஒரு இடத்துல இந்த தேசத்திற்காக ஆர்ம் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண். ஆனா அந்த லீடரை மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. நமக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்றத நாம தகவமைத்துக் கொள்வதிலே இருக்கிறது. நான் என்னுடைய உரையின் தொடக்கத்தில் சொன்னேன், ஹூ இஸ் அ குட் லீடர் அப்படின்னு. அந்த ஹூ இஸ் அ குட் லீடர் என்பதை பற்றி பேசப்போது தான் என் பேச்சினுடைய பெருமுறையாக இருக்கும் என்று சொன்னேன். நான் அந்த இடத்தை நோக்கி நகர்கிறேன். இன்னைக்கு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தீங்க. நாங்கள் அங்கேருந்து இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய பேண்ட், a special appreciation to the band master and all the students who played the band. நாங்கள் உள்ள வருகின்ற பொழுது அவர்கள் என்ன பாடல் வாசித்தார்கள், நாங்கள் இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே வரும்பொழுது அவங்க என்ன பாட்டு வாசித்தாங்க அப்படின்னு உங்களில் யாராவது கவனித்திருப்பீர்களா? அப்படி கவனிச்சோன்னா அதுதான் லீடர்ஷிப்னோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அப்சர்வ். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
அப்சர்வேஷன் தான் முதல் குவாலிட்டி ஆஃப் அ லீடர். அப்ரிஷியேட், செகண்ட் குவாலிட்டி ஆஃப் அ லீடர். டோன்ட் டேக் எவ்ரிதிங் ஃபார் யோர் செல்ஃப், கிவ் எவ்ரிதிங் டு த டீம் அண்ட் ஸ்டாண்ட் அசைட். தட் இஸ் த தேர்ட் குவாலிட்டி ஆஃப் அ லீடர். இந்த மூணும் நமக்கு இருக்குன்னா நம்ம தான் சரியான லீடர். நான் உள்ள வருகின்ற பொழுது வந்தே மாதரம் வாசிச்சாங்க. நான் இங்கே அந்த அறையிலிருந்து இந்த அரங்கத்திற்கு வருகின்ற பொழுது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பாட்டை வாசிச்சாங்க. பேண்ட் மாஸ்டர் கேட்டீங்கன்னா சொல்லுவார் அவர். அது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஏன்னா சாரே ஜஹாசே வச்சா வாசிச்சிருக்காங்க, கதம் கதம் படாயகா வாசிச்சிருக்காங்க. ஆனால் உன்னை அறிந்தால பேண்டில் வாசித்து ஒரு ஸ்கூலுக்கு நான் வந்தேன்னா அதான் இதுதான் முதல் ஸ்கூல். அது நான் உங்ககிட்ட ரொம்ப ப்ரொஃபவுண்டாக ஒரு 7-8 பேருடைய வாழ்க்கையை டக்கு 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 டக்குன்னு நான் சில கதைகளை அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த கதைகளை வேறு யாரும் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்வதற்கும் நீங்கள் கேட்பதற்கும் வாய்ப்பு மிகவும் அரிது. நான் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க லாயர், பட்டிமன்ற பேச்சாளர் எல்லாம் சொன்னாங்க. நான் அதெல்லாம் கூட ரொம்ப சந்தோஷமாகவோ பெருமையாகவும் நினைக்கல. ஆனால் உண்மையாகவுமே நான் ரொம்ப எனக்கு ஆத்ம திருப்தியாக நான் நினைப்பது, நான் சென்னையில் எஸ் ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறேன். இட்ஸ் அ வாலண்டரி ஆர்கனைசேஷன், இட்ஸ் அ வெரி ப்ரைவேட் ட்ரஸ்ட். நாங்கள் என்ன அந்த ட்ரஸ்ட்டில் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து கல்லூரி மாணவர்கள்னு இது வரைக்கும் நடத்தினோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைக்கலாமா நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம். அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு பேச்சு போட்டி நடத்துவோம். அந்த பேச்சு போட்டி எதை பற்றி என்றால், இந்திய இராணுவ வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றக்கூடிய வகையிலே தலைப்புகளை அமைத்து மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்துவோம். அந்த பேச்சு போட்டியில் ஒரு ப்ரிலிமினரி ரவுண்ட் வைப்போம். ஒரு 300 மாணவர்கள் வருவாங்க அந்த போட்டிக்கு. ஜட்ஜஸ் யார் வருவாங்கன்னாக்கா, இந்த 300 மாணவர்களை செக்ரிகேட் பண்ணி ஒரு 20 கிளாஸ் ரூமில் பிரித்து அவங்கள ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர், ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்க ஒரு ஆஃபீஸரும் ஒரு சிவிலியனும் ஜட்ஜாக இருந்து ப்ரிலிமினரி ரவுண்ட்லேருந்து நாங்கள் 25 பேரை தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் செலக்ட் பண்ணுவோம். செமிஃபைனல்ஸில் 25 பேரில் 5 பேரை செலக்ட் பண்ணுவோம். ஃபைனல்ஸில் இந்த 10 பேரில் 2 பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் இன் இங்கிலீஷ், 2 பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் இன் தமிழ்னு செலக்ட் பண்ணுவோம். இந்த 10 பேரும் பேசக்கூடிய இந்த பேச்சு போட்டி தான் கிராண்ட் ஃபினாலே. இதை யார் முன்னாடி அவங்க பேசுவாங்கன்னாக்க, கொமாண்டன்ட் ஓடிஏ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியினுடைய கொமாண்டன்ட் முன்னாடியோ, ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் சவுத் தக்ஷின் பாரத் ஏரியா அந்த சீஃப் ஆஃபீஸர் முன்னாடியோ தான் அந்த மாணவர்கள் பேசுவார்கள். இல்லை ஒரு பெரிய வாய்ப்பு. எங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய நோக்கம் என்னன்னா, இந்திய இராணுவ வீரர்களுடைய வீரத்தையும் தியாகத்தையும் எடுத்து சென்று மாணவர்கள் மத்தியில் அவர்கள் மனதிலே விதைத்து, இந்த தேசத்திற்கு நாம் செய்வதென்பது தெய்வத்திற்கு நாம் செய்வதற்கு ஒப்பாகும் என்ற ஆகப்பெரிய அந்த எண்ணத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும்ன்ற அந்த நோக்கத்தோடும் லட்சியத்தோடும் நாங்கள் எஸ் ஃபவுண்டேஷனை நடத்துகிறோம். எஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வச்சோன்னா, சோல்ஜர், சாக்ரிஃபைஸ், இந்த ரெண்டுமே சர்வீஸ், இது எல்லாமே சோல்ஜர், சர்வீஸ், சாக்ரிஃபைஸ், இது எல்லாமே எஸ்ன்றதுனால எஸ் ஃபவுண்டேஷன் வச்சோம். இந்த எஸ் ஃபவுண்டேஷனை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் வருஷம் பேச்சு போட்டி நடத்தும் போது நாங்கள் இந்திய இராணுவத்திலே ஆகச்சிறந்த தியாகங்களை செய்தவர்கள் அவர்கள் இருந்தால் அவர்களை அழைத்து, அவர்கள் இந்த தேசத்திற்காக அவர்களுடைய உயிரையே தியாகம் செய்திருந்தால் அவர்கள் குடும்பத்தாரை அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது எங்களுடைய ஆர்கனைசேஷனோட லட்சியம். நான் தொடக்கத்தில் சொன்னலே யார் லீடர்ன்றதை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். லீடருக்கு நம்ம பெரிய ஆளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நான் சின்னதாக இடத்துலேருந்து மேலே போகிறேன். 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு குழந்தை பிறக்கிறது. 2018ஆம் ஆண்டு மார்ச் 1 லட்சம் குழந்தை பிறக்குது. வாட் இஸ் so special about this child? Yes, there is something special. 2017 ஆகஸ்ட் 12 அன்றைக்கு இளையான்குடியை சேர்ந்த சிப்பாய் இளையராஜா என்ற ஒரு
இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னுடைய சோல்ஜர் மகாராஷ்டிராவில் ஒரு ஆக்ஷனில் தன்னுடைய உயிரை இந்த தேசத்திற்காக தியாகம் செய்கிறார். அப்பொழுது அவருக்கு திருமணமாகி 11 மாதங்கள் மட்டும்தான் ஆகிறது. வெர்லி 11 months. ஊருக்கு வந்து தன் மனைவியை பார்த்துட்டு திருப்பியும் மகாராஷ்டிராவுக்கு போயிருக்காரு. 20 நாள் கூட ஆளை ஊரை விட்டு போய் ஒரு ஆக்ஷனில் அவர் தன்னுடைய உயிரை இந்த தேசத்திற்காக தியாகம் செய்கிறார். அப்படி அவர் உயிர் போகிற அன்னைக்கு அவங்க மனைவி 3 மாத கர்ப்பம். இங்கே இருக்க அத்தனை தாய்மார்களுக்கும் நான் சொல்கிறேன், வாட் இஸ் கிரேட்னஸ்? உயர்வு என்பது என்ன? நம்மளுடைய கேரக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த சிப்பாய் இளையராஜாவினுடைய உடல் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறது. அவருடைய மனைவி செல்வி இளையராஜா அப்படின்னு ரொம்ப யங் கேர்ள், ஒரு 25 வயசு கூட இருக்காது அந்த பிள்ளைக்கு. வயிற்றில் 3 மாதம் குழந்தை. சுற்றி இருக்கவங்க என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷனே போயிட்டாங்க. இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ? இது பிறந்தா இதை யார் இதுக்கு அப்பான்னு காட்டுவ நீ? இப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம், இளையராஜா என்ற என்னுடைய கணவனின் ஞாபகார்த்தமாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரே அடையாளம் என் வயிற்றில் வளர்ற குழந்தை. ஷேக்ஸ்பியர் சொல்வார் இல்லையா, த கொஸ்டின் இஸ் டு பி ஆர் நாட் டு பி அப்படின்னு. அது மாதிரி டு கீப் ஆர் நாட் டு கீப் என்ற கொஸ்டின் அந்த பெண்ணுக்கு மனசில் வருது. எல்லாரும் குழப்பி அடிக்கிறாங்க. அந்த பெண் யார் பேச்சையும் கேட்கல. ஆகஸ்ட் 12, 2017 கணவன் இறக்கிறான். மார்ச் 1, 2018 அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும். என்னென்னவோ பேர் தோணும்ல. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா? அவங்க மனைவி, அவங்க கணவனுக்கு குணால் சிங்னு ஆர்மியில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அந்த ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும் அவங்க கணவனுக்கு. அதனால என் கணவனுக்கு பிடித்த நண்பனோட பெயரை என் குழந்தைக்கு வச்சேன்னா என் கணவனுடைய ஆத்மா ரொம்ப மகிழ்ச்சி அடையும்னு குணால் சிங்னு அந்த நண்பனோட பெயரையும் இளையராஜான்ற தன் கணவன் பேரில் இருக்கக்கூடிய ராஜாவையும் சேர்த்து குணால் சிங் ராஜா என்று தன் குழந்தைக்கு அந்த பெண் பேர் வைத்தார். நான் இதை தாங்க லீடர்ஷிப்னு சொல்கிறேன். டு டேக் அ டெசிஷன் வென் யூ ஆர் இன் கிராஸ் ரோட். வாழ்க்கையிலே ஆகப்பெரிய சிக்கல் நமக்கு வருகின்ற பொழுது முடிவெடுப்பதற்கு நமக்கு திண்மையும் தெளிவும் தீர்க்கமும் இருக்கும் என்றால் நீங்க தான் உண்மையான லீடர். அந்த குழந்தைய நாங்கள் அந்த 2018ஆம் ஆண்டு 6 மாத குழந்தை, அது எங்களுடைய ஆண்டு விழாவுக்கு கூப்பிட்டோம். அந்த குழந்தையின் பேரில் ஒரு சின்ன டோக்கனாக ஒரு 1 lakh டெபாசிட் கொடுத்தோம். அந்த குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரும்போது அந்த டெபாசிட் 1.5 லட்சம் ஆச்சு. நாங்கள் செஞ்சது ஒரு ரொம்ப 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 சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லை. ஆனால் என்னன்னா, எதுவுமே செய்யாததுக்கு ஏதாவது ஒன்று செய்து விட்டோம் என்றால் நம்ம பங்கை நம்ம கொஞ்சமாவது ஆற்றுகிறோம் என்று பொருள். சரி, ஒரு பெண்ணு சின்ன லெவலில் அவங்க லெவலில் எப்படி ஒரு லீடர்ஷிப்பை டிஸ்பிளே பண்ணாங்கன்னு காட்டணும். நான் படிப்படியாக போகிறேன். குமுத் டோகரா அப்படின்னு ஒரு பெண்மணி. குமுத் டோக்ராவும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்காங்க. அவர் கணவர் டோக்ராவும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கார். இந்த 2 பேரும் தேசத்திற்காக அவ்வளவு பேஷனேட்டாக சர்வ் பண்ணுறாங்க. இப்போ குமுத் டோக்ரா ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. குழந்தை பிறக்க போது அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி. நான் சொல்கிறது எல்லாமே ஹிஸ்ட்ரிங்க, இஸ் நோ ஸ்டோரிஸ். இப்போ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும்னு பெயின் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த ஸ்டேஜில் ஆம்புலன்ஸை கூப்பிட்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண. அங்கே ஒரு ஆக்ஷனில் டோக்ரா தன்னுடைய உயிரை இந்த தேசத்திற்காக தியாகம் செய்து விடுகிறார். சினிமா மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு. டோக்ராவினுடைய உடல் அவர்கள் வீட்டுக்குள் வருகிறது. குமுத் டோக்ரா இன்னொரு வேனில் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அதிகாலை 5 மணிக்கு குமுத் டோக்ராவிற்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. 11 மணிக்கு டோக்ராவினுடைய இறுதிச் சடங்கு நடக்கப் போகிறது. குமுத் டோக்ரா 5 மணிக்கு பிரசவமான குமுத் டோக்ரா ஒரு சின்ன துண்டில் தன்னுடைய குழந்தையை சுருட்டி எடுத்துக்கொண்டு ஃபுல் யூனிஃபார்மோட, ஃபுல் ஆர்மி யூனிஃபார்மோட
தன் கணவருடைய இறுதிச் சடங்கு நடக்கக்கூடிய இடத்திற்கு ஃபுல்லி ட்ரெஸ்ட் இன் யூனிஃபார்ம் வந்து கையில் குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாங்க. நின்று அந்த கணவருக்கு செலுத்த வேண்டிய இறுதி மரியாதையை செலுத்திவிட்டு ஒரு ஸ்டெப்பு வெளில வைக்கிறாங்க. அவங்க கணவருடைய இறுதிச் சடங்குகள் முடிகிறது. ஒரு சொட்டு கண்ணீர் அந்த அம்மா கண்ணிலேருந்து வருது. அப்போ போய் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, இப்படி கணவன் இறந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்துருச்சேன்னு நினச்சி கண் கலங்குறீங்களான்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை, போகிற நேரத்தில் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்வதற்கு எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்துட்டு போயிருக்கார் இல்லையா, இந்த குழந்தை இருக்கு இந்த நாட்டுக்காக நினைச்சு மகிழ்ச்சியில் நான் கண் கலங்கினேன் என்று குமுத் டோக்ரா சொன்னாங்க. கேரக்டர், வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் அ பர்சன்றது இருக்கு இல்லையா, தட் ஓன்லி மேக்ஸ் யூ அ லீடர். ஆகப்பெரிய துன்பத்தில், ஆகப்பெரிய சிக்கலில், ஆகப்பெரிய ஒரு பிரச்சனையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் பதறாமல் கதறாமல் திகைக்காமல் இருக்கிறீர்கள் என்பதில் தான் நீங்கள் லீடரா லீடர் இல்லையான்றது முடிவாகும். சரி, இதெல்லாம் பெரியவங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு தெரிஞ்ச, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு யங் கேர்ளை பற்றி சொல்கிறேன். 19 வயது. உங்கள் யூடியூப்பில் இன்னைக்கு போய் கரிமா யாதவ் அப்படின்ற பேர் குறித்து கொள்ளுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் யார் இங்கே இருக்கீங்களோ, கரிமா யாதவ்ன்ற ஒரு பெண் பேரை போடுங்க. you'll find the most beautiful woman who could have ever seen. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு அழகான பெண்ணை பார்ப்பீர்கள். ஆனால் அந்த அழகு இப்போ பிரச்சனையே இல்லை. இந்த கரிமா யாதவ் என்ன பண்ணுறாங்க, உங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு யங் பப்ளிங் கேர்ள், 19 வயது பெண், பேரழகி. அவங்க ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு போய் ரேம்ப் வாக் பண்ணி அந்த காம்படிஷனில் ஆகச்சிறந்த ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய பெண்ணுன்னு அவங்களுக்கு ஷீ கெட்ஸ் தி பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கின் டெக்ஸ்சர்னு ஆல் இண்டியா லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. அடுத்தது அவங்க போக வேண்டியது எங்கன்னாக்க உலக அழகி போட்டிக்கு. உலக அழகி போட்டிக்கு ஒரு பெண் செலக்ட் ஆனால் இந்த நாட்டில் என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அத்தனை நகை கம்பெனி, அத்தனை க்ரீம் கம்பெனி, அத்தனை ஷாம்பூ கம்பெனி, அத்தனை சோப் கம்பெனி, இவங்கெல்லாம் பிராண்ட் அம்பாசிடராக கூப்பிடுவாங்க. தவிர பாலிவுட் கூப்பிடும், ஏன்னா நார்த் இந்தியாவில் இருக்க பெண்ணு. பாலிவுட் கூப்பிடும், எல்லா விதமான உட்ஸும் கூப்பிடும். இப்படி எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னா இட் மீன்ஸ் வாட்? வெளிச்சம், புகழ், பணம், பெரிய ஃபேன் ஃபாலோயிங். இதெல்லாம் சாதாரண மனிதனுக்கே கிறங்கடிக்கக்கூடிய, போதை தரக்கூடிய விஷயங்கள். ஒரு 19 வயசு பெண்ணுக்கு அது எப்படி இருக்கும்? அந்த பெண்ணு உட்காந்து யோசிக்கிறாங்க, நான் உலக அழகி போட்டிக்கு போகிறது தான் என்னுடைய லட்சியமா? வாட் இஸ் மை மோட்டோ இன் லைஃப்? உங்கள் ஐயா சொன்னார் இல்லையா, வாட்ஸ் த மோட்டோ ஆஃப் தி ஸ்கூல்? அவேர், அஸ்பயர், அச்சீவ். அவேர்ன்றது என்ன தெரியுங்களா? அவேர்னஸ். எது? நான் யாரு அப்படின்ற அந்த அவேர்னஸ் இருக்கு இல்லையா, நான் யார் என்ற ஆகப்பெரிய தேடலினுடைய உச்சத்திற்கு சென்றதுதான் ரமண மகரிஷியினுடைய ஆகப்பெரிய சாதனை. அப்ப அவேர்னஸ், நான் யாரு? ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்ல வந்து நின்று இந்த முகம் அழகா இருக்குன்னு இந்தியா முழுக்க சொல்லிட்டாங்க, உலகம் முழுக்க சொல்லணும்னு தேடி ஓடி திரியணும்ன்ற அந்த ஆளா? இல்லையா மனசு வேறையா அப்படின்னு அந்த 19 வயது பொண்ணு உட்காந்து யோசிச்சாங்க. யோசிச்சு, எனக்கு புகழ் முக்கியம் இல்லை, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு வெளிச்சம் முக்கியம் இல்லை, எனக்கு கைத்தட்டல்கள் முக்கியம் இல்லை, எனக்கு ரசிகர் கூட்டம் முக்கியம் இல்லை, இவை எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. அப்ப என்ன? இந்த வெளியிலே இருக்கக்கூடிய இந்த அழகை வைத்துக்கொண்டு எனக்கு கிடைக்கக்கூடிய இத்தனையையும் தாண்டி என் மனசுக்குள்ள ஒரு பெரிய அழகு இருக்கு. அந்த அழகுக்கு பேர் என்ன தெரியுங்களா? வில், determination, dedication, service, sacrifice. இது எல்லாத்தையும் ஒருங்கே சேர்ந்த அந்த அகம் இருக்கிறதே, அந்த அக அழகிற்கு முன்னால் இந்த புற அழகு தோற்று ஓடி போகும் என்று ஒரு நொடியில் அந்த பெண் தன்னை அடையாளம் காணுகிறாள். கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் என்ற பரீட்சையை எழுதுகிறாள், தேர்ச்சி பெறுகிறாள். ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்து 6 மாதம் ட்ரைனிங் எடுக்கிறா. ஷீ இஸ் கமிஷன்ட் அஸ் அன் ஆஃபீஸர்
இன்றைக்கு கரிமா யாதவ் இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்ல அடையாளமே தெரியாத ஒரு இடத்துல இந்த தேசத்திற்காக ஆர்ம் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேச்சென்றெடுத்தற் பொருட்டு முயூவ விளக்க உரை. நட்புச் செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டுச் சென்று எடுத்துரைப்பதற்காகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டும் அன்று. நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் ஆம். கலைஞர் விளக்க உரை. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறிச் செல்லும் பொழுது இடித். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேச்சென்றெடுத்தற் பொருட்டு முயூவ விளக்க உரை. நட்புச் செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டுச் சென்று எடுத்துரைப்பதற்காகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டும் அன்று. நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் ஆம். கலைஞர் விளக்க உரை. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறிச் செல்லும் பொழுது இடித். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேச்சென்றெடுத்தற் பொருட்டு முயூவ விளக்க உரை. நட்புச் செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டுச் சென்று எடுத்துரைப்பதற்காகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டும் அன்று. நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் ஆம். கலைஞர் விளக்க உரை. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறிச் செல்லும் பொழுது இடித். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேச்சென்றெடுத்தற் பொருட்டு முயூவ விளக்க உரை. நட்புச் செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டுச் சென்று எடுத்துரைப்பதற்காகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டும் அன்று. நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் ஆம். கலைஞர் விளக்க உரை. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறிச் செல்லும் பொழுது இடித். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேச்சென்றெடுத்தற் பொருட்டு முயூவ விளக்க உரை. நட்புச் செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டுச் சென்று எடுத்துரைப்பதற்காகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டும் அன்று. நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் ஆம். கலைஞர் விளக்க உரை. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறிச் செல்லும் பொழுது இடித். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேச்சென்றெடுத்தற் பொருட்டு முயூவ விளக்க உரை. நட்புச் செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டுச் சென்று எடுத்துரைப்பதற்காகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டும் அன்று. நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் ஆம். கலைஞர் விளக்க உரை. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறிச் செல்லும் பொழுது இடித். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேச்சென்றெடுத்தற் பொருட்டு முயூவ விளக்க உரை. நட்புச் செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டுச் சென்று எடுத்துரைப்பதற்காகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டும் அன்று. நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் ஆம். கலைஞர் விளக்க உரை. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறிச் செல்லும் பொழுது இடித். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேச்சென்றெடுத்தற் பொருட்டு முயூவ விளக்க உரை. நட்புச் செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டுச் சென்று எடுத்துரைப்பதற்காகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டும் அன்று. நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் ஆம். கலைஞர் விளக்க உரை. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறிச் செல்லும் பொழுது இடித். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேச்சென்றெடுத்தற் பொருட்டு முயூவ விளக்க உரை.
நட்புச் செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று, நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டுச் சென்று எடுத்துரைப்பதற்காகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டும் அன்று. நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் ஆம். கலைஞர் விளக்க உரை. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறிச் செல்லும் பொழுது இடித். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்றென்றெடுத்தற் பொருட்டு முயூவ விளக்க உரை. நட்புச் செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று, நண்பர் நெறி கடந்து செல்லும் போது முற்பட்டுச் சென்று எடுத்துரைப்பதற்காகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டும் அன்று. நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் ஆம். கலைஞர் விளக்க உரை. நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்காக அல்ல, நண்பர்கள் நல்வழி தவறிச் செல்லும் பொழுது இடித்.